கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒரே ஒரு வாழ்க்கையப்பா, அது உமக்கு பிரியமானதாய் வாழ கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்யும், எங்களோடு கூட பேசும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் ஏற்கனவே தியானித்து கொண்டிருக்கிற அந்த தலைப்பின் கீழ் தான் தியானிக்க போகிறோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. ஆமேன். த ஹிண்ட்ரன்ஸ் டு அவர் பிரேயர்ஸ் அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர். வேதத்தின்படி நம் ஜெபத்திற்கு வரும் தடைகள். ஆமேன். அநேக செய்திகளை கேட்டுவிட்டோம். இதுவரைக்கும் நாம் 8 காரியங்கள், வேதாகமம் சொல்லுகிற காரியங்களிலே நாம் தியானித்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு நாம் 9வது ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு வாழி கொண்டிருக்கிறோம் என்றால் அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக என்ன கிடைக்கணும்னா, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது என்ற நம்பிக்கையில் வாழ்வது தான். என்ன ஜெபம் பண்ணி என்ன அப்படின்னு நம்ம வாழவே கூடாது. அல்லேலூயா. ஆனால் வேதாகமம் ஏன் நம்முடைய ஜெபங்கள், அதாவது ஜெபத்தை கேட்கிறதும் கேட்காமல் இருப்பதும் அவருடைய சித்தம். ஆமேன். ஆனாலும் பிரியமானவர்களே, அவர் என்ன செஞ்சாலும் அது நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. இருந்த பொழுதிலும் நம்முடைய தவறுகளினாலே, நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போகிறதோ என்பதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு மற்றும் ஒரு காரியத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். நாம் யாக்கோபின் புஸ்தகம் கடைசியில் நமக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, வெளிப்படுத்தல் பக்கத்தில் வரும். என பேதுருவுக்கு 1 பேதுருவுக்கு முன்னாடி இருக்கும். ஆமீன். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே ஒரு 3 வசனங்களை நாம் முதலாவது வாசித்து அதனுடைய ஆழத்திற்கு நேராய் கடந்து செல்வோம். இப்போ நம்ம என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஜெபம் எப்போ கேட்கப்படாமல் ஒருவேளை போகக்கூடும் என்று வேதாகமம் எப்படி சொல்லுகிறது என்பதைத்தான் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கவனமாய் கேளுங்கள், இது கர்த்தருடைய வார்த்தை. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும். ஆமேன். நம்ம ஆண்டவர் எப்படி கொடுக்கிறவரா? நல்லா தெரிஞ்சுக்கங்க பிரியமானவர்களே. யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். ஹல்லேலூயா. அவர்கிட்ட ஜெபிக்கிறவனை அவர் கடிந்து கொள்ளுகிறதே இல்லை. ஹல்லேலூயா. அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை கடிந்து கொள்ளுவதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இதுதான் தேவனுடைய சித்தம். ஆமேன். நீங்கள் அவர் சமூகத்தில் போகும்போது, கேட்கும்போது நிச்சயம் அதை கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாராம். ஆனால் என்ன பிரச்சனை வருதுன்னு பாருங்கள். ஹல்லேலூயா. கவனமாய் கேளுங்கள். 6வது வசனம். ஆனாலும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நிற்கணுங்க. ஆண்டவருடைய விருப்பம் என்ன? உங்களுடைய ஜெபத்தை கேட்கணும்னு தான் நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. மீண்டும் வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் குறைவுள்ளவனாயிருந்தால். ஹல்லேலூயா. ஏன்னா ஞானம் தானே எல்லாத்துக்குமே வேணும். ஒரு காரியத்தை எப்படி செய்யணும், ஒரு வியாதி வந்துருச்சு, எப்படி அது குணமாக்கணும், ஆண்டவர் குணமாக்க போகிறாரா, இல்லை இந்த நேரத்தில் மருத்துவரிடத்தில் தான் நம்ம போகணுமா, தேவனுடைய ஆவியானவருடைய ஆலோசனை என்ன? ஒரு குறை வரும் பொழுது யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும். அல்லேலூயா. கொஞ்ச நஞ்சலங்க, அளவில்லாமல் கொடுக்க அவர் ஆசைப்படுகிறார். சாலமோனை பாருங்க, அவனுக்கு அரசாட்சி கொடுக்கப்பட்ட பொழுது அவன் ஞானத்திற்காக ஜெபிக்கிறான். எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க. எத்தனை பேர் உங்களுக்கு குடும்பங்களையும், கணவன் மனைவி பிள்ளைகள் சொத்து சுகம் அறிவு பட்டம் என வேலை எல்லாம் கொடுக்கும்போது, இதற்கு செய்வதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, எத்தனை முறை நாம் கேட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆமேன். ஆனால் ஆண்டவர் பாருங்க, யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும். த ஜெனராசிட்டி ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. தேவனுடைய அந்த திறந்த மனதை பாருங்கள் பிரியமானவர்களே. சம்பூரணமாய் கொடுக்கிறவரும். அப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ணணும்னா, நிச்சயம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், எனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் கொடுப்பார் அப்படின்னு. கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் ஏன்னா நிறைய நேரங்கள் என்னென்னா, நீங்கள் இந்த 5ஆம் வசனத்தை மட்டும் படிச்சுட்டு எந்திரிச்சு போனீங்கன்னா அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க. இது நம்ம என்னென்னா, இந்த நியூ இயர் கிறிஸ்மஸ்க்கெலாம் அந்த
இந்த கார்டு கொடுப்போம்ல, ஒரு மாதிரி ஒரு ப்ராமிஸ் கார்டு மாதிரி, அது பாதியை வெட்டி அந்த மாதிரி ஆயிரும். இங்கே வசனம் அப்படி சொல்லலை. ஆனாலும்னு கீழே இன்னொரு வசனம் இருக்குது. அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான. ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். அல்லேலூயா. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த விசுவாசமும் சந்தேகமும் சேர்ந்து எக்ஸிஸ்ட் பண்ண முடியும். ஆமாம், ஒரு மனுஷனுக்குள்ள. ஆமாம், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறாரு. அதே மாதிரி நமக்குள்ள ஒரு கார்னல் மைண்டு, அதாவது ஜென்ம ஸ்வாபமும் உள்ளே உட்கார்ந்துருக்கு. அதை நம்ம என்ன செய்யணும்? ஒரு சாக்கு போட்டு கட்டணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஆவியிலே நம்ம பலப்படும் பொழுது தான் அது நடக்கும். அல்லேலூயா. இங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிக்கப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குமா? சந்தேகப்படுகிறவன், அதாவது ஜெபம் பண்ணிட்டு பின்னாடி சந்தேகப்படுறவன். நம்ம எப்படி இருக்கோம்? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எதையாயிலும் சில காரியங்களுக்காக, அதுவும் எப்படி இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு இருக்கிற அறிவின்படி இது நடக்கவே நடக்காது என்று ஒரு பிரச்சனை உங்கள் முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய இருக்குது அப்படி நமக்கு. ஆமேன். நம்முடைய சயின்டிஃபிக் அறிவின்படி இது நடக்கவே நடக்காது என்ற பிரச்சனை வந்து உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் பிரதர், எதுவும் எனக்கு நடக்கலை என்ற ஒரு சூழலை நீங்கள் எடுத்து முன்னாடி வச்சு அதுக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னு ஒரு கற்பனையோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி வரும்பொழுது நம்ம என்ன செய்யணுமா? சந்தேகப்படாமல். அல்லேலூயா. சந்தேகப்படாமல், அதாவது எவ்வளவேனும் சந்தேகப்படாமல். கொஞ்சம் சந்தேகப்பட்டுக்கலாம் அப்படி பைபிளில் சொல்லலைங்க. நீ ஜெபம் பண்ணிவிட்டு கொஞ்சம் 90-10 ஓகேங்க, அது எனக்கு பாஸ் மார்க் தான். நம்ம சொல்லுவோம்ல, 60 மார்க்ஸ் எடுத்தாலே பாஸ்ன்னு சில எக்ஸாம்பிள் இருக்கும், சில இதில் 40 எடுத்தாலே பாஸ்ன்னு இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி வைக்கலைங்க. எவ்வளவேனும் சந்தேகப்படாமல். அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு சீரியஸ் மேட்டர்னு பாருங்கள். அதாவது சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நீங்கள் குறைவு விடும் பொழுது அதை நிறைவாக மாற்ற அவர் விரும்புகிறார். ஆனாலும் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல். இப்படி நீங்களே இப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும், ஆமாம் நான் அநேக நேரங்களில் சந்தேகப்பட்டுறேனே அப்படின்னு இருந்தால், அந்த காரியத்திற்காக தேவ சமூகத்திலே ஆவியின் வல்லமையோடு ஜெபிக்கும்படியாக, வேதத்தை தியானிக்கும்படியாக, இப்படிப்பட்ட உங்கள் பலவீனத்திற்கு ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த நாட்கள், நேரங்கள் எவ்வளவு பிரியமான. இதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையில். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் வீடு பங்களா கார் தான் முக்கியம்னு நினைக்கிறோம். திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனால் நான் சந்தேகப்படாமல் கேட்கணுமே, என்ன செய்யணும்? இன்றைக்கி அதைத்தான் நம்ம ஆழமாக பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பாருங்கள், எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு. கடலின் அலைக்கு முன்னாடி 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 போகும் ஆண்டவரை நோக்கி. அப்புறம் ஜெபம் கேட்கப்படணும், அப்படியே பின்னாடி வந்துடும். என்ன ஆண்டவர் எனக்கு என்னத்தை செஞ்சார்? அடுத்து திருப்பி ஒரு செய்தியை கேட்டோன்னா அலை மாதிரி முன்னாடி போகும். அப்புறம் திருப்பி அழகாக ஆவியானவர் எழுதி வச்சுருக்கார், உனக்கு சந்தேக புத்தி இருந்துச்சுன்னா இதுதான் நடக்கும் அப்படின்னு. அப்போ இதற்காக நம்ம எவ்வளோ ஜெபிக்கணும்னு பாருங்கள். அடுத்த அந்த வசனத்தின் தொடர்ச்சியை பாருங்க. சந்தேகப்படுகிறவன் அப்படி இருந்துட்டு, அப்படிப்பட்ட மனுஷன் யார்? ஜெபம் பண்ணிட்டு எல்லாருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கக்கூடிய தேவனிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு எவ்வளோ வேணும் சந்தேகப்படுற ஒரு மனுஷன் என, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஒன்றுமே ஆண்டவர்கிட்ட வந்து வாங்க முடியாதான் ஜெபத்தின் மூலமாக. இப்படி வேதாகமும் சொல்லுதுங்க. சரிங்க, நீங்கள் சொல்லலாம் எல்லாம் பிரசங்கியாரே நல்லா தான் இருக்குது, பைபிளை எடுத்து நீங்கள் அழகாக அதை நிறுத்தி சொல்லும் போதெல்லாம் என்னாலே முடியலையேங்க, நான் என்ன செய்வது? ஹல்லேலூயா. திஸ் இஸ் த கீ. லிசன் டு மீ ப்ரெஷஸ் பீப்புள். வாஸ்தவந்தான். ஆனால் அநேக நேரங்களில் நான் ஜெபித்த பின்பும் ஒரு சந்தேகம் எனக்குள்ளே வருகிறதே. அது எப்படி நடக்கும்? நிறைய பேர் நீ சொல்கிறாங்க அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் தான், இப்போம்லாம் ஒன்றுமே கிடையாது, ஆண்டவர் நிப்பாட்டிட்டார். ஏன்னா அதெல்லாம் யார் சொல்கிறது? இந்த சந்தேகப்படுற ஆசாமிகள். ஏன்னா சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் நடக்காது, தெளிவாக இருக்குது. இவன் சந்தேகப்பட்டு இவனுக்கு ஒன்றும் நடக்காமல் இருக்கிறதுனால அடுத்து என்ன சொல்ல, தேவனே செயல்படுற நிப்பாட்டின்னு சொல்லி எவ்வளவு பெரிய பொய்யும் மாயமாலமும் என்று பாருங்கள். நம்மளே நிறைய நேரங்களில் கோவப்படுறோம் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கலாம்.
நான் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கேள்வி நல்லா கேளுங்க, தப்பே கிடையாது. ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து ஏன் ஆண்டவரை என்ன ஆண்டவர் உங்கள் அப்பாட்ட கேளுங்க. ஆனால் முறுமுறுக்க நமக்கு அதிகாரம் இல்லை. ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. கேள்வி யார்கிட்ட போய் கேட்போம்? ஒரு நல்ல டீச்சர் இருக்கிறாங்க, எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது, இவங்ககிட்ட போனால் நமக்கு சந்தேகத்தை தீர்ப்பு வைப்பாங்கன்னு அன்பின் நிமித்தமாய் ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் வர்றதான் கேள்வி. அல்லேலூயா. முறுமுறுத்தல்ங்கிறது ஒரு எரிச்சலின் ஆவியோடு செய்யப்படுது. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. பி கேர்ஃபுல் ஆன் தட். இங்கே என்ன சொல்கிறாரு? அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாமா என்று நினைப்பானாக. நினைக்கவே கூடாதான். நீ எதையாலும் என்கிட்ட கேட்டால் கிடைக்கணும். அப்போ இது எவ்வளவு சீரியஸான வசனம். அப்படின்னா எனக்கு விசுவாசத்துக்கு நான் என்ன செய்யணும்? நான் சந்தேகப்படாமல் இருக்கணும்னு என்ன செய்யணும்? வேணுமா வேண்டாமா? அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் நினைக்கிறேன். நாம என்ன காரியம்னா, வேற ஒன்றுமே கிடையாதுங்க. சந்தேகப்பட்டால் உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. இது 9வது காரியம் வேதத்தின்படி எப்படிலாம் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் போகிறது என்பதில். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சரி, அப்போ அந்த சந்தேகப்படாமல் இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் நம்ம எப்படிலாம் பெறலாம் அப்படிங்கிறத குறித்து சற்று நம்ம பார்ப்போம். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா நான் இப்படியே விட்டுட்டு போயிட்டேன்னா அவன் பாடு, நீ இப்போ சந்தேகப்படாமல் விசுவாசிக்கலாம் ஒன்றும் கிடைக்காது போனால் அது ஜட்ஜ்மெண்ட் மாதிரி ஆயிடுது, அவன் தலையெழுத்துப்படி அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லை. வேதாகமம் அதையும் நீங்கள் இன்னும் ஆழமாக தியானிக்கும் பொழுது நீ உனக்கு எப்போல்லாம் விசுவாசத்தை நீ பெற முடியும் அதையும் சொல்லி வச்சிருக்கிறார். ஒரே வசனத்தில் எல்லாம் இல்லை. பைபிளில் எதையும் ஒரு டாப்பிக்காக எழுதல ஆண்டவர் ஆவியானவர். நீங்கள் தேடி வாசிக்கணும். உண்மையிலேயே வாஞ்சிக்கிறவனுக்கு தான் அந்த வெளிப்படுத்தல் கிடைக்கணும். அப்படி வெளிப்படுத்தல் ஆண்டவர் வேதத்தில் கொடுத்துட்டாலே உங்கள் பிரச்சனை முடிஞ்சிங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இப்போ அதுலேருந்து நீங்கள் வெளியில் வருமா? ஆல் யூ நீட் இஸ் அ ரெவலேஷன் ஃப்ரம் காட் த்ரூ த ஸ்கிரிப்சர்ஸ். அல்லேலூயா. இது இப்படி தான். நான் இன்னைக்கு இந்த செய்தியை கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 தலைப்பை எடுத்து வச்சுருக்கேன் ஆண்டவர் முன்னாடி. இதுக்கு எனக்கு முதல்ல விளக்கம் கொடுங்க. அப்பாட்ட நான் 50 வருஷமாக கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன் ஆவியானவர்கிட்ட. அல்லேலூயா. நாட் 1 day 2 days, 50 years I'm learning from the Holy Spirit. How about you? உங்களுக்கு ஒரு கருகலான சூழ்நிலை வரும் பொழுது உடனே அடுத்து ஃபோனை போட்டு அடுத்தவன்ட்ட கூப்பிட்டு நம்ம ஜெபம் பண்ணுறங்கன்னு சொல்கிறது மட்டும் இல்லைங்க. நீங்களும் நானும் எப்படி வாழுகிறோம் பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாகவே விசுவாசம்னோடனே நம்ம அந்த ஹீப்ரூஸ்குள்ளே நம்ம போவோம்ல. இந்த ஹீப்ரூஸ் எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியம் இருக்கு இல்லையா? ஆமேன் ஆமேன். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா ஹீப்ரூவில் இருக்கிற அந்த விசுவாசத்தை குறித்து எழுதப்படுகிற காரியங்கள் எல்லாமே. இப்போ என்னென்னா, நான் அதனால் பழைய ஏற்பாட்டுக்கே போயிடுறேன். அதனுடைய ஆரிஜின் வசனத்துக்கு போகிறேன். ஆபாக்கூக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பின்பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆபாக்கூக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பின்பகுதி. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. எப்படி? இதில் பிழைப்பீங்களா? தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நல்லா தெரியும். உங்களுக்கு ஏதாவது உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு எங்கேருந்து வருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. தன் விசுவாசத்தினாலே. சொல்லுங்கள் பார்ப்போம், வாயை திறந்து சொல்லுங்கள். என் விசுவாசத்தினாலே, கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தினாலே நான் பிழைப்பேன். என்னுடைய விசுவாசத்தினாலே நான் பிழைப்பேன். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறதுக்கு வேற ஃபார்முலாவே பைபிளில் கிடையாதுங்க. விசுவாசம் தாங்க. அப்போ இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள ஒரு இன்ஜின் மாதிரி எப்பவும் செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா விசுவாசத்தை குறித்து நம்ம நிறைய காரியங்கள், இதை மட்டுமே நம்ம ஒரு வாரம் நம்ம ப்ரீச் பண்ண முடியும் பிரியமானவர்களே. அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. எபிரேய ஆக்கியோன் அதை குறித்து சொல்லும் பொழுது 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி தான் ஆரம்பிக்கிறாரு. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும். அதாவது எனக்கு அப்பாட்ட ஜெபம் பண்ணுறேன், எனக்கு நிச்சயம் தந்துடுவார். இந்த உறுதி தான் விசுவாசம். அல்லேலூயா. நான் கேட்டிருக்கேங்க, நிச்சயம் கிடைக்குங்க. எனக்கு இன்டர்நெட்டில் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியாது, டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு மிச்ச சூழ்நிலையெல்லாம் எனக்கு தெரியாது. சூழ்நிலையெல்லாம் ஆப்போசிட்டாக தான் இருக்குன்னு அதே போய் நோண்டிக்கிட்டு இருக்க மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்க பிரியமானே, பிசாசு எனக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுவான். கிடைக்க போகுதுன்னா கிடைக்காதும்மா, ஏன்னா கிடைக்காதுன்னா கிடைக்குமா. ஏன் வாழ்கிட்ட என்ன பேசுனா, நீ அந்த பழத்தை சாப்பிட்டா நீ சாகவே மாட்டேன்னா என்ன நடந்துச்சு? அல்டிமேட்டாக அவள் ஜெனரேஷனே சாக ஆரம்பிச்சு. டெத் கேம் இன்சைட். அவன் என்ன சொன்னா? பிசாசு, நீ சாகவே மாட்ட, தேவனை போல மாறிடுவ.
இப்போ நம்மகிட்ட என்ன சொல்கிறான்? நீ செத்து போயிடுவேங்கிறான். அப்போ என்ன உண்மை? நம்ம சாக மாட்டோம். என்ன வசனம் சொல்லுது? கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நீங்கள் சொல்லணும், இந்த விஷயத்தில் நான் சாக மாட்டேன், இந்த சூழ்நிலையில் நான் விழுந்து போக மாட்டேன், இந்த விஷயத்தை தேவன் எனக்கு நிச்சயமாக தருவார். பிரியமானவர்களே, உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், நீங்கள் வாழவே முடியாது கிறிஸ்தவ வாழ்க்கை. வேணால் சொல்லிக்கிடலாம், இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் துதிக்கிறேன், துள்ளுறேன், எல்லாம் நீங்கள் சொல்லலாம். பட் டீப் விதின் உங்களுக்கு சமாதானமே இருக்காது. அல்லேலூயா. ஒரு கேள்விதான் உங்களை நான் கேட்கிறேன் பிரியமானவர்களே, ஆவியான், நீங்கள் உண்மையிலேயே கிறிஸ்து தந்திருக்கிற முழு சமாதானத்தோடு நாம் வாழ்கிறோமா? அது எப்படி இருக்குன்னா, வெளியே என்னதான் இருந்தாலும் உள்ள ஒரு பெரிய அமைதல் இருக்குங்க. அதுதான் கர்த்தர் உங்களை ஆண்டு கொண்டு நடத்தி கொண்டு போவதற்கு அடையாளமே அதுதான். அதுக்கு என்ன அடிப்படையில் வேணும் தெரியுமா? விசுவாசம். இந்த விசுவாசத்தை நீங்கள் சீர்குலைக்க பண்ண முடியும் எப்போ தெரியுமா? சந்தேகத்தின் எண்ணங்கள் மூளையில் தோன்றி 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 அதையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கும். நிறைய நேரங்களில் நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க. அதாவது நம்ம வாயினால் பேசுகிற வார்த்தைன்னு, பேசுகிறதுக்கு முன்னாடியே சிந்தையில் இருந்த வார்த்தை வருது. வார்த்தை தனியாக அந்நிய பாஷையில் மட்டும்தான் தனியாக பேசுவோம், சிந்தனை இல்லாமல். மிச்ச நேரங்களெல்லாம் சிந்தனை மூலமாக தான் வருது. முதல்ல சிந்திச்சுட்டு பிறகு பேசுவோம். சிந்தனையிலேயே தவறான காரியங்களை ஒதுக்க வேண்டும், சரியான காரியங்களை சிந்தித்து அதற்கு பின்பு வார்த்தையை சொல் வடிவிலே, சத்த வடிவிலே சொல்லுவது தான் காரியம். போகட்டும். அப்போ பாருங்கள், ரொம்ப முக்கியமான காரியம் அதுதான். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க. அதே மாதிரி பாருங்களேன், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆகையால் மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, ஆமென், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட கூட ஓட கடவோம். விசுவாசத்தை யாருங்க துவக்கிறாரு? அல்லேலூயா. முதல் காரியம் தெரிஞ்சுக்கங்க, எங்கேருந்து வருது? அப்பா இயேசுகிட்ட தான் டேங்கில் வச்சுருக்கிறாரு. அல்லேலூயா. உங்கள் அப்பா தான் தரணும். ஆமென். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? உபவாசத்தோடும் கண்ணீரோடையும் கேளுங்க. அதில் ஒன் ஆஃப் த திங்ஸ், விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். அல்லேலூயா. அப்பா, ஏன்னா இந்த ப்ராமிஸ், ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுட்டேன்னு சொல்கிறீங்க பார்த்து, யூஸ்வலாக இந்த ஃபெய்த் ஒரு ப்ராமிஸோடு அட்டாச் பண்ணி உங்களுக்கு இறங்கி வரும். அல்லேலூயா. நீங்கள் செப்பிச்சுக்கிட்டே இருப்பீங்களே, ஒரு லைட்னிங் மாதிரி ஒரு வசனம் உங்களுக்கு அடிக்கும். அல்லேலூயா. அப்பா ஆவியானவர் திடீர்னு இல்லைன்னா பைபிளை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். பைபிளை வாசிக்கும் போது அந்த வசனம் கேட்ச் பண்ணும், அதோடு அட்டாச்டு. அப்போ அந்த ஒன்றை பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், குழந்தை இல்லை, நீங்கள் ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு தரிசனம் காண்றீங்க, அதில் அழகான ஒரு குழந்தைய யாரோ உங்கள் கையில் கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கோ அந்த ஐயாவுக்கோ அவிசுவாசம் வரும்னு நினைக்கிறீங்க? பிரியமானவர்களே, எதற்கு நீங்கள் ஜெபிக்கணும்? ஆண்டவரே, எனக்குள் நீர் விசுவாசத்தை வையும்னா ஒரு பிரச்சனைக்காக ஜெபிக்காதீங்க. முதல்ல அதெல்லாம் முட்டாள்தனம். எடுத்த உடனே துள்ளி ஒலிம்பிக்ஸில் ஓட முடியாது. நீங்கள் கிவ் மீ ஃபெய்த் லார்ட், அதுக்கே ஒரு வாரம் கூட நீங்கள் சில சமயம் ஜெபிக்க வேண்டியது வரும். எனக்குள்ளே விசுவாசம் வேண்டும், இயேசு போல வாழ வேண்டும் என்று தான் அன்றைக்கி நமக்கு ஆண்டவர் ஆரம்பித்தார். ஆமேன். அப்போ வேதாகமும் என்ன சொல்லுது? கிரைஸ்டர் தான் வரணும். அது எந்த மாதிரிலாம் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். முதல் காரியம், ரோமரின் புஸ்தகத்துக்கு நேராக கவனமாக கவனிங்க. ஏன்னா நீங்கள் இந்த விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட ஒன்று கூட பெற முடியாது. அப்போ இது எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? விசுவாசம் எப்படி நமக்கு கிடைக்கும், ஆண்டவர் அப்பா இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி தருவார்னு. ரோமர் 10:17 இப்படி சொல்லுங்க. நமக்கு நேரம் இல்லை, ஆகவே நான் இதெல்லாம் ரொம்ப விளக்கமாய் சொல்ல வேண்டிய ஒரு பிரசங்கம், ஆனாலும் நான் அவசரம். ஆமேன், ஆமேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்லுதுங்க வேதவசனம்? பைபிளை படித்து தியானிச்சாதான் உங்களுக்கு விசுவாசம் வரும். அதை லிமிட் பண்ண உங்கள் விசுவாசமும் லிமிட் ஆயிரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதாவது இந்த ஒபீடியன்ஸ்குள்ளே நீங்கள் வராமல் விசுவாசம் மட்டும் பொத்துன்னு மேலே கூடி உழணும்னு நினச்சி எதிர்பார்க்காதீங்க. அது நடக்காது. அப்படி ஆண்டவர் வைக்கலை. The more time you spend in the word of God, நீங்கள் வேதத்தை வாசித்து தியானிப்பதற்கு அதிகமான நேரம் எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அந்த அளவு விசுவாசம் உங்களுக்குள்ளே இறங்கி வரும். அது நீங்கள் தான் தீர்மானிச்சுக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் எப்படி வரும்? முதல் காரியம், கேள்வியினால் வரும்.
அடுத்து இன்னொரு சோர்ஸ்லேருந்து விசுவாசம் வருது. நம்ம அதையும் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 12:9. ஆமென். கிட்டத்தட்ட ஒரு 6 காரியத்தை நான் யோசித்து வச்சுருக்கிறேன். பார்ப்போம், நமக்கு டைம் இருக்கிற வரைக்கும் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 12:9. வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே வரக்கூற அந்த வரங்களில் ஒன்றில் அந்த ஆவியினாலே விசுவாசமும், ஆமென், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். இப்போ அந்த 9 வரத்தில் ஒன்றா சிலருக்கு பரிசுத்த ஆவியானவர் வரங்களை கொடுக்கும்போது அந்நிய பாஷையை கொடுக்குற மாதிரி என ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா 9 வரங்களில் ஒன்றாகிய விசுவாசத்தையும் தருவாராம். அல்லேலூயா. வேதவசனம் என்ன சொல்லுது தெரியுமா? மேலானவைகளை நாடுங்கள்னு சொல்லுது. நீங்கள் இந்த 9 வரங்களிலிருந்து வரக்கூடிய விசுவாச வரத்தை என்னைக்காவது நாடி, நான் ஒரு நாள் பூரா இதுக்காக தான் இருந்து அங்கிள் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி, நமக்கு இன்னுமே நமக்கு தெரியல. நமக்கு எடுத்த உடனே பிரச்சனைக்கே போயிடுறோம். பிரச்சனைக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஹோம்ஒர்க் ப்ரேயர் பண்ணணுங்க நீங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் முழங்கால் படிக்கிறதுக்கு முன்னுமே உன் தேவைகள் என்னதுன்னு அவர் அறிந்திருக்கிறார். அப்போ 2வது விசுவாசம் எங்கிருந்து வருது? ஆவியானவர் மூலமாக 9 வரங்களில் ஒன்றாக இறங்கி வருகிறது. ஆமென். அடுத்து இன்னொரு காரியத்தை பாருங்களேன். இன்னொரு ஆழமான காரியத்தையும், இது நேரடியாக இருக்காது, இருந்தாலும் இதனுடைய ஆழத்தை நான் உங்களுக்கு, நீங்கள் அப்படி எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு அதை நான் கற்றுக் கொடுக்குறேன். எனக்கு அருமையானவர் 1 யோவான் 4:18. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆமென். அன்பிலே பயமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பயம் இருக்குனாலே என்ன அர்த்தம்? அந்த காரியத்தில் விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு பயம் இருக்காது. இங்கே என்ன சொல்லப்படுது? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. வேதனை உள்ளது ஆண்டவர் நீ வச்சுக்கிட்டே இருமகளே, வச்சுக்கிட்டே இருமகனேன்னு சொல்லுவாரா? அப்போ நீங்கள் பயப்படுறதே தேவ சித்தம் இல்லை. ஏன்னா அப்போனா என்ன அர்த்தம்? நீங்கள் அவிசுவாசத்தில் இருப்பது தேவ சித்தம் இல்லைன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன். 2ல் 1 தாங்க இருக்க முடியும். இப்போ இங்கே என்ன வேத வசனம் இன்னொரு ஆங்கிளில் நமக்கு சொல்லுதுன்னா, தேவனுடைய அன்பினால் நீங்கள் நிறைந்திருந்தால் உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்க முடியும். தட் மீன்ஸ் விசுவாசம் வில் கம். அல்லேலூயா. ஆமென். யாரெல்லாம் தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்கிறாங்களோ அவங்க அது நிறைகுடம் தடுமாறாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தடுமாறாதா அது சொல்லுவாங்க இல்லையா? அப்படியா? எனக்கு தெரியுங்க ஆண்டவர். ஏன்னா ஆபிரகாம் அப்படி தான் வாழ்ந்திருக்கணும். தேவனுடைய அன்பினால் அவன் நிறைந்திருந்தான். அதனால் 25 வருஷம் அவனுக்கு ப்ரேயர் டிலே ஆனாலும் அவன் அவிசுவாசப்படவே இல்லைங்க. அதுக்கப்புறம் ஈசாக்கை பெற்ற பின்னாலும் அவனை கொலை செய்கிறதுக்கு கூட அந்த அளவுக்கு தேவனுடைய அன்பினால் அவன் நிறைந்திருந்தான். இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய பேர் விசுவாசத்தை விட்டு விடுகிறதே இதில் தான். 4வது ஒரு காரியம், நான் இதெல்லாம் வசனத்தின்படி சொல்லி இருந்ததற்கு எனக்கு நேரம் இல்லைக்கு நான் அந்த சப்ஜெக்டை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். 4வது விசுவாசம் எங்கேருந்துன்னு வரனா, இட் கம்ஸ் when we have the right fellowship with the believers who are having right kind of faith. பூரண விசுவாசத்தோடு வாழ்கிற விசுவாசிகளின் ஐக்கியத்துலையும் அது வரும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நீங்கள் பணக்காரன் ஆகணுமா, அப்போ ஒரு பணக்காரன் நண்பரோடு சேர்ந்துக்கங்க. அவன் என்னெல்லாம் சிந்திக்கிறான், எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறான், எதெல்லாம் செய்கிறான்னு பார்த்தா நீ அதில் பாதியாத அடைவான்னு சொல்லுவாங்க. உண்மை. நீங்கள் யாரோ டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் ஹூ யூ ஆர். உன் நண்பனை எனக்கு காட்டு, சொல்லு நீ யாருன்னு நான் சொல்லி விடுவேன். உன் நண்பனை பற்றி மட்டும் என்கிட்ட எல்லாம் சொல்லு. இங்கிலீஷில் ஒரு பழமொழி, அவன் அரசியலில் என் நண்பன் மிகவும் ஈடுபாடோடு இருப்பான், அவன் விளையாட்டில், அப்படின்னா உனக்கும் அந்த ஈடுபாடு இருக்குன்னு அர்த்தம். வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக, அந்த ஆவி உன்னை தொத்தி பிடிக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எப்போ பார்த்தாலும் அவிசுவாசத்திலே பருக்கிற ஆளோடையே படுத்து எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் விசுவாசம் கலைஞ்சு போயிடும். பி கேர்ஃபுல். அதாவது உங்களை நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ளணும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் தான் பாதுகாத்துக்கொள்ளணும். சில நேரங்களில் அது முடியாது. அது கணவனாகவோ மனைவியாகவோ அம்மாவாகவோ அப்பாவோ வந்துட்டால் நம்மளால் கலட்டி விட முடியாது. அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து தான் ஆகணும். என்ன நீங்கள் ஆனால் ஆண்டவர்கிட்ட அதிகமாக செபிச்சு தான் ஆகணும். ஆனால் பேசிக்லி அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒரு 10 விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிற ஜனம், சும்மா போலி விசுவாசம் இல்லை, சொல்லிவிட்டு ஏதோ காசுக்காக வளர்கிறத பற்றி நான் சொல்லலை. உண்மையிலேயே விசுவாசத்தை மையமாக கொண்டு நம்ம பார்த்தோம்ல, ஆபோக்குக்கில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? ஆமென். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்,
தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இது எடுத்து தான் எபிரேயர் 11 அதிகாரம் எழுதுறாரு. அல்லேலூயா. எபிரேய ஆக்கியோன். அப்போ நல்லா தெரிஞ்சுக்காங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நியாயாதிபதிகள் 7 அதிகாரம் 18 இதை கூட நம்ம ஒருவேளை நம்ம அதை வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துக்கு நம்ம போவோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7 அதிகாரம். அதில் ஒரு அருமையான காரியம் சொல்லப்பட்டிருக்கு. 7 அதிகாரம் 18 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது, அது கிதியோனை குறித்து வருது, எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலம் ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். அப்படி கிதியோன் என்ன சொல்ற? கிதியோன் இஸ் a man of faith. விசுவாசத்தில் தேறினவனாக இருந்தான். சந்தேகம் அவன்கிட்ட நிறைய இருந்துச்சு, இருந்தாலும் ஆண்டவர் அவனை விசுவாசத்தில் தேறி கொண்டாண்டார். இப்போ என்ன அல்டிமேட்டாக சொல்கிறான்? எல்லார்ட்டையும் தன்னோடு இருக்கிற 300 பேர்ட்டையும் எல்லாம் சொல்கிறான், யுத்தத்துக்கு போகிறவங்கள, என்னுடைய பேரை சொல்லு, கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னோடு தேவன் இருக்கிறார், அவரே இந்த யுத்தத்தை பண்ண சொல்லி இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் அதன் அடிப்படையில் வந்திருக்கிறீர்கள், அவர் எனக்கு சொன்னபடியினாலே அப்போ அவங்களும் விசுவாசத்தில் எந்த விசுவாசம் எல்லாரும் 300 பேர் அந்த விசுவாசிக்க ஆரம்பித்தான். அப்போ இதுலேருந்து நல்லா தெரிஞ்சுக்கிங்க, விசுவாசம் 4வது எங்கேருந்து வருது? சரியான கையும். சும்மா நேரத்தை பொழுதுபோக்கி வெட்டி அரட்டையாக இருந்தால், தேவையில்லாத ஆள் கூப்பிட்டா 2 நிமிஷம் பேசுகிறேன், அங்கிள் நான் பிறகு கூப்பிட்றேன், அண்ணே நான் பிறகு கூப்பிட்றேன், வச்சுருங்கிறேண்ணா. அன்வான்ட் கான்வர்சேஷன் வில் பிரிங் யுவர் ஃபெய்த் டவுன். தேவையில்லாமல் அதில் யார் பெரிய அண்ணன் நமக்கு? இந்த அவிசுவாசத்தின் அண்ணனே யார்? இன்டர்நெட்டு தான். நிறைய நேரங்களில் பாசிட்டிவாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, நிறைய நேரங்களில். 5வது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எதிலிருந்து உங்களுக்கு விசுவாசம், இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். எதிலிருந்து உங்களுக்கு விசுவாசம் வரும்னா, உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும், குழந்தை பிறக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும், ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சுருப்பார். அதை நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு புஸ்தகத்தில் எழுதி வைக்க வேண்டும். எப்போல்லாம் உங்களுக்கு விசுவாசம் போதோ அதை எடுத்து நீங்கள் அடேங்கப்பா 10 வருஷம் எனக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்காரு, ஆஃப்டர் ஆல் இதையா எனக்கு செய்ய மாட்டார், உங்களுக்கு விசுவாசம் வரும். அல்லேலூயா. ஆமேன், 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 ஆமேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தரிசனத்தையோ ஒரு வசனத்தின் மூலமாக ஒரு ப்ராமிஸையும் ஆண்டவர் கொடுத்துருந்தார்னா, அந்த கான்டெக்ஸ்டோடு அதை நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்கன்னா, அதை திருப்பி அந்த விஷயத்துக்காக பார்க்கணும். ஏன்னா ஒரு காரியத்துக்காக நீங்கள் 3 வருஷம் ஜெபம் பண்ணுற மாதிரி வந்துருச்சுன்னு வைங்க. அப்போ முதல்ல என்ன பேசினாரு, என்ன ஏதுங்கிற நம்ம மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அதை சொல்ல வேண்டும், அதை நினைப்பூட்டணும். ஏன்னா நம்முடைய பாஸ்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஃபெய்த் உள்ளே இறங்கி வரும். 5வது காரியம். 6வது என்னுடைய நோட்ஸில் நான் இப்படி எழுதியிருக்கிறேன். டாக் டு யுவர் செல்ஃப் வித் அ வேர்ட் ஆஃப் ப்ராமிஸ். நீங்கள் உங்களோடைய பேசணும். டேய், ஏன்டா கவலைப்பட்டுருக்க, உனக்கா ஆண்டவர் செய்ய மாட்டார், ஏன் கவலைப்படுற? ஏன்னா சில ஆபத்தான நிலைமையில் இது என்னடா இப்படி எப்படி யாராவது சொல்லுவாங்களான்னா, தாவீது அப்படி தான். தாவீது தன் இருதயத்தை என்ன சொன்னா, தேற்றி கொண்டான். அல்லேலூயா. அவன் தான்ட்டே பேசுகிறான். நீ ஏன் மகனே நீ எதுக்காக கவலைப்படுற? ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டல, அவர் என்ன சாதாரண ஆளா? அவர் பார்த்துற, பேசாமல் போனி. அதாவது ஒருவேளை எல்லாரும் முன்னாடியும் பேசினா உங்களுக்கு இருக்கேன்னு சொல்லலாம், பட் அட் த சேம் டைம் யூ ஹாவ் டு லேர்ன் தட். அது நிறைய நேரங்களில் ப்ராக்டிக்கலாக நீங்களே உங்கள்கிட்ட இயேசுவின் நாமத்தில் உங்களை நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம். ஏன்னா சில நேரங்களில் வெளியிலேருந்து யாருமே உங்களை விசுவாசத்துக்கு தூக்கி விடுறதுக்கு ஆளே இல்லாத சில கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லாம் லைஃப்பில் வந்துடும். அப்போ 6 காரியங்களே சொல்லியிருக்கேன். முதலாவது நம்ம இன்றைக்கி பார்த்தோம், விசுவாசம் இல்லைன்னா ஜெபம் கேட்கப்படாதுன்னு பார்த்தோம். அடுத்து 6 விதமாக விசுவாசம் எப்படி உங்களுக்கு வரும்னு பார்த்தோம். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் நாங்கள் அதிகமாக விரும்புகிற காரியம் விசுவாசம். இதற்காக நாங்கள் முக்கியப்படுத்தி ஜெபிக்காத குறை எங்களுக்கு உண்டு. அதை எங்களுக்கு நீர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் விசுவாசத்தை கொடுத்து ஆண்டவர் அவருடைய ஜெபங்கள் தடையில்லாமல் போக கர்த்தர் கிருபை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.